வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இது பார்த்தீங்கன்னா சீந்தில் கொடி. இது பாருங்கள், இது வந்து சீந்தில் கொடி. சீந்தில் கொடியில் இருக்கக்கூடிய இந்த சீந்தில் இலைகள், சீந்தில் இலை அப்படின்றது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஹார்ட்டின் மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கும். சீந்தில் அப்படின்றத அமிர்தவல்லின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் இதை சாகா மூலி அப்படின்னு சொல்லுவாங்க. நீரிழிவு நோய் பாதிப்பு, அதாவது டயபெட்டிஸ், உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க 90 நாட்கள் இந்த சீந்தில் இலை தேநீரை குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது இயற்கையாகவே படிப்படியாக உங்கள் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டு கொண்டு வந்து பராமரிக்கிறதுக்கு சீந்தில் இலை தேநீர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பயன் தரும். ரொம்ப குறிப்பாக ஃபாஸ்டிங் மட்டும் கிடையாது, போஸ்ட் பிராண்டியல் சுகர் லெவல் மட்டும் கிடையாது, HbA1c, அதாவது 3 மாதத்துக்கு உண்டான ஆவரேஜ் பிளட் சுகர் லெவல் எடுப்பீங்க இல்லையா, அந்த HbA1c அளவையும் பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா சீந்தில் இலைகளில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த இலை தேநீர் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு மூட்டு பகுதியில் வலியோடு சேர்ந்து வீக்கமும் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது மூட்டு வலி, வீக்கம் இது ரெண்டுத்தையும் கூட இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா சீந்தில் இலை தேநீரில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க, இல்லை RA ஃபேக்டர் பாசிட்டிவாக இருக்குது, ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்க 90 நாட்கள் வரைக்கும் இந்த சீந்தில் இலை தேநீர் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேநீர் எப்படி தயார் பண்ணலான்றதை பற்றி சொல்கிறேன். இப்படி நல்லா ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த சீந்தில் இலைகள் நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு 3 இலை எடுத்துக்கோங்க. சின்னதாக இருக்கக்கூடிய இலை, இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கு இல்லையா, இது மாதிரி சின்னதாக இருக்கக்கூடிய இலையாக இருந்தால் ஒரு 4 இல்லை 5 இலைகள் எடுத்துக்கோங்க. முதல்ல தண்ணியில் நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்து, இலையில் எதுவும் தூசி மண் எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்ததுக்கப்புறம் 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். 2 கிளாஸ் தண்ணின்றது நல்ல ஒரு கொதி வரும்போதே 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. இந்த 2 கிளாஸ் தண்ணி நல்லா கொதித்து குறைந்து 60 மில்லி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். 60 மில்லி வந்ததும் வடிகட்டி வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே இதை நீங்கள் குடிச்சிடணும். இனிப்பு இதில் எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம். ரொம்ப கண்டிப்பாக இனிப்பு வேணும் அப்படின்றவங்க ரொம்ப கம்மியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை இல்லை பனங்கருப்பட்டி வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் வெள்ளை சக்கரை கண்டிப்பாக சேர்க்காதீங்க. ஆனால் இனிப்பு இதில் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இந்த சீந்தில் இலை தேநீர் காலை உணவுக்கு 30 நிமிஷம் முன்னாடி தொடர்ச்சியாக ஒரு 90 நாட்கள் குடிச்சிட்டே வரவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சுலின் உற்பத்தியை சீராக வைத்து ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் பராமரிக்கிறதுக்கு சீந்தில் இலை தேநீர் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு உங்கள் உடம்புல வலி மட்டும் இல்லை, வீக்கத்தையும் சரி பண்ணிடும். பொதுவாகவே மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த சீந்தில் இலை கிடைச்சிது அப்படின்னா இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடி விட்டு வளரும். இந்த சீந்தில் இலை தேநீர் மாதத்துக்கு ஒரு தடவை குடிக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். ஏன்னா இது பொதுவாகவே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்தி கல்லீரல், மண்ணீரல் மாதிரியான முக்கியமான உடல் உறுப்புகளையும் பலப்படுத்தும். ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சீந்தில் இலையை பற்றி முக்கியமான ஆரோக்கிய நன்மைகள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.